காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேசஹ பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதஸ்ருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகः. கங்கையிற் புனிதமாய அகண்ட காவிரியும் மலைக்கோட்டையும் பெருமை சேர்க்கும் திருச்சிராப்பள்ளியில் திருச்சி ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் தலைநகரமாக திகழும் க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம். சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மையானது ஸ்ரீரங்கம். 8 ஸ்வயம்யக்த ஸ்தலங்களில் முதலாவது ஸ்ரீரங்கம். ஆழ்வார்கள் 11 பாடல் பெற்ற தலம் ஸ்ரீரங்கம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் அதிகமான பாடல்களை பெற்ற திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். உலகிலேயே 7 பிராகாரங்களும் 21 கோபுரங்களும் உடைய மிக பெரிய கோவில் ஸ்ரீரங்கம். உலகிலுள்ள புராதன ஆலயங்களில் மிகவும் பெரியது ஸ்ரீரங்கம். 9 தீர்த்தங்கள், 13 நிலைகள், 13 கலசங்கள், 644 கல்வெட்டுக்கள், 236 அடி உயர ராஜகோபுரம், 156 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கம்பீரமான திருக்கோவில் ஸ்ரீரங்கம். வைணவ மரபில் கோவில் என்றே அழைக்கப்படும் க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். ஆழ்வார்களில் ஆண்டாள் மற்றும் திருப்பாணாழ்வாரின் முக்தி ஸ்தலம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீராமானுஜர் நெடுங்காலம் அருளாட்சி புரிந்த திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். ராமாயண காலத்தோடும் மகாபாரத காலத்தோடும் சங்க காலத்தோடும் ஆழ்வார்கள் காலத்தோடும் ஆச்சாரியர்கள் காலத்தோடும் சம்பந்தம் உடைய யுகங்கள் பல கண்ட திருத்தலம் ஸ்ரீரங்கம். வைணவ ஆச்சாரியர்கள் அனைவரும் தாசர்கள் பலரும் வந்து மண்டி கிடந்த திவ்ய க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். காவிரி கொள்ளிடம், சந்திர புஷ்கரணி, சூரிய புஷ்கரணி ஆகியவை இங்கே புண்ணிய தீர்த்தங்களாக உள்ளன. பிரணவாகார விமானத்தின் கீழே திருவரங்கன் அரவணை மேல் பள்ளி கொண்டுள்ளார். குடபால யானையான திருவரங்கன் கோவில் யானைக்கு ஆண்டாள் என்று பெயர். தினமும் காலை விஸ்வரூப சேவையின் போது அரங்கனின் முதல் தரிசனம் பெறுகிறது இந்த யானை. தர்மவர்ம சோழ ராஜாவுக்கு இத்தலத்தில் பெருமாள் பிரத்யக்ஷம். ஆழ்வார்கள் 11 ஆண்டாளும் 247 பாசுரங்களால் இத்திருப்பதியை மங்களாசாசனம் செய்துள்ளனர். பெரிய நம்பிகள், ஸ்ரீ பராசர பட்டர், திருவரங்கத் தமுதனார், கூர நாராயணஜீயர், வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளை லோகாச்சாரியர், அழகிய மணவாள பெருமாள் நாயனார், கூர குலோத்தமதாசர் முதலான ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பெருமக்களின் அவதார ஸ்தலம் ஸ்ரீரங்கம். திருவரங்கம் பெரிய கோவிலில் 5வது பிராகாரமான அகளங்கன் திருச்சுற்றில் அமைந்துள்ள இந்த மண்டபத்திற்கு ரங்கவிலாச மண்டபம் என்று பெயர். உலகின் பழமையான கோவில்களில் மிக பெரிய பரப்பளவை கொண்ட கோவில் ஸ்ரீரங்கம். 5வதான அகளங்கன் திருச்சுற்றில் சக்கர தாழ்வார் சந்நிதி அமைந்துள்ளது. நுழைவாயிலில் ஸ்தம்பத்தில் கபீஷரான ஆஞ்சநேய சுவாமி வெண்ணெய் காப்போடு காட்சி தருகிறார். ரெங்கநாயக்கனின் கைத்தலத்தில் பிரயோக சக்கரமாயுள்ள ஸ்ரீ சுதர்சனர் திருவாழியாழ்வான் நேமி பிரான் சுடர் ஆழி இங்கே தனி சந்நிதியில் அருள் புரிகிறார். அகளங்கன் திருச்சுற்றின் தென்கிழக்கு மூலையில் ஸ்ரீராமானுஜர் சந்நிதி கொண்டுள்ளார். அரங்கனின் ஆணையால் உடையவரின் சரம திருமேனி இவ்விடத்தில் பள்ளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மேல் இங்கே உள்ள யதிராஜரின் ரூபம் தாமான திருமேனி என்று அழைக்கப்படுகிறது.
திருக்கொட்டாரம் என்பது ஸ்ரீரங்கத்தின் தானிய சேமிப்பு கிடங்கான நெற்களஞ்சியம் ஆகும். இங்கே தானிய லட்சுமியாக செங்கமல நாச்சியார் சந்நிதி கொண்டு இருக்கிறாள். 7ஆம் திருநாள் உற்சவங்களில் அரங்கன் இங்கு எழுந்தருள அவர் திருமுன்பே நெல்லளவை நடைபெறுகிறது. 4வது பிராகாரமான ஆளிநாடன் திருச்சுற்றில் முதலாழ்வார்கள் சந்நிதியை அடுத்து தன்வந்திரி சந்நிதி உள்ளது. முன்பு சிதிலமாயிருந்த இந்த சந்நிதியை ஸ்ரீராமானுஜர் இங்கே பிரதிஷ்டிப்பித்தார். திருவரங்கம் பெரிய கோவிலின் 4வதான ஆளிநாடன் திருச்சுற்றில் தீர்த்தக்கரை வாசுதேவ பெருமாள் அபய கதா பாணியாக வாடாமல்லி வண்ண பட்டணிந்த உபய நாச்சியாருடன் சதுர்புஜ சுந்தரனாக தரிசனம் தருகிறார். கூர்மழை போல் பனி கூதலைதி கூசி நடுங்கிய முனை ஆற்றில் வார்மணர் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே. வடக்கு கோபுர வாயிலின் எதிரே மேட்டழகிய சிங்கர் சந்நிதி கொண்டுள்ளார். இப்பகுதியில் கம்பர் தன் ராமாயணத்தை அரங்கேற்றிய போது இவர் அட்டகாசம் செய்து அதை ஆமோதித்ததாக ஐதீகம். பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலின் 3வது பிராகாரமான குலசேகரன் திருச்சுற்றில் பரமபத வாசல் அமைந்துள்ளது. இராப்பத்து உற்சவம் முழுவதும் இந்த மகா துவாரத்தை திறந்து கொண்டு நம்பெருமாள் ரெங்கநாதன் புறப்பாடு காண்கிறார். இராப்பத்து உற்சவத்தின் போது வேத விண்ணப்பம் நடைபெறுவதும் இங்கேதான். புண்ணிய பொய்கையான இந்த சந்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரி உற்சவங்கள் நடைபெறுகின்றன. கோவிலின் ஸ்தல விருட்சமான புன்னை மரம் இங்குதான் உள்ளது. ஆராமம் சூழ்ந்த அரங்க மாநகரின் 4வதான ஆளிநாடன் திருச்சுற்றில் உள்ளாண்டாள் சந்நிதி, பரமபதநாதன் சந்நிதி, கீழப்பட்டாபிராமர் சந்நிதி, கோதண்டராமர் சந்நிதி, ஸ்ரீனிவாசர் சந்நிதிகள் உள்ளன. 4ஆம் பிராகாரத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்த மணல்வெளியில்தான் வேடுபரி உற்சவம், பூச்சாற்று உற்சவங்கள் நடைபெறும். 5ஆம் பிராகாரமான அகலங்கன் திருச்சுற்றில் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. இது பல்வேறு காலகட்டங்களில் படிப்படியாக கட்டப்பட்டது. தற்போது இதில் 953 தூண்களே உள்ளன. இந்த குறையை போக்க ராப்பத்து உற்சவத்தின் போது 47 தென்னை மரத் தூண்கள் இங்கே வைக்கப்படுகின்றன. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாயகனின் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் தனி கோவில் தாயாராக படிதாண்டா பெண் தெய்வமாக மேற்கு திசையில் அமர்ந்து அரங்கன் பாதம் நீட்டியிருக்கும் கீழ்திசை நோக்கியபடி வடக்கு வாசலின் நுழை வாயிலில் அடியாரை வரவேற்கிறாள். ரெங்கநாயகி தாயார் சந்நிதி பிராகாரத்தில் இந்த வில்வ மரம் உள்ளது. ரெங்கநாச்சியார் இந்த வில்வ மரத்தின் அடியிலிருந்துதான் ஆவிர்பவித்தாள். அதனால் நமாமி வில்வ நிலையாம் என்று துதிக்கப்படுகிறாள் தாயார். ஜகத் சிருஷ்டியின் போது பெருமாள் லக்ஷ்மிக்கு தந்த பரிசு வில்வமரம். அதனால் இதற்கு ஸ்ரீபலம் என்று பெயர். ஸ்ரீரங்கம் என்றாலே பெரிய பிராட்டியான ரெங்கநாயகியார் மகிழ்ந்து கூத்தாடும் இடம் என்று பொருள். பங்கைய பூவிற் பிறந்த பாவை நல்லாள் வாழியே, பங்குனியில் உத்திரநாள் பாருதித்தாள் வாழியே, செங்கமலச் செய்யரங்கம் செழிக்க வந்தாள் வாழியே, ஸ்ரீரங்கநாயகியார் திருவடிகள் வாழியே. இங்கே பெருமாளுக்கு நடக்கும் எல்லா உற்சவங்களும் தாயாருக்கும் உண்டு. ஸ்ரீரங்கநாச்சியார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு கண்டருளி ரோஜா வண்ண பட்டணிந்து பஞ்சவர்ண மாலை சூடி முத்து கிரீடம் தரித்து சுவர்ண ரஜத ஸ்ரஜையாக திருவருள் புரிகிறாள். ரெங்கநாயகியோடு நம்பெருமாள் ரெங்கநாதன் வருடத்தில் ஒரு நாள் சேர்த்தி உற்சவம் காணும் பங்குனி உத்திர திருநாள் இங்கே மிகவும் விசேஷம். கைங்கரிய ருச்சியும் சரணாகதி நிஷ்டையும் தனக்கு உண்டாக வேணும் என்று ஸ்ரீராமானுஜர் வேண்ட அப்படியே ஆகுக என்று அருளினாள் ஸ்ரீரங்கநாயகி அன்னை. நம ஸ்ரீரங்கநாயக்யை யத்ப்ரூவி பிரமபேததஹ ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்ன உன்னதமிதம் ஜகத். வடநாட்டைச் சேர்ந்த மன்னன் ஒருவன்
ஆரிய பட்டர்களை கொண்டு பல நாட்கள் ஆலயத்தின் திருவாசலை காத்து நின்று பெருமாளின் அருளை பெற்றான். அதனால் இந்த திருவாசல் ஆரியபட்டாள் வாசல் எனப்படுகிறது. 4வது பிராகாரமான ஆளிநாடன் திருச்சுற்றில் தோன்றமல்லர் நாயுடு தம்பதி பணிவோடு நிற்க ஹொய்சால பாணியில் அமைந்த வேணுகோபாலன் சந்நிதியும் உள்ளது. 25 அடி உயர கருடாழ்வார் இங்கே வீற்றிருக்கிறார். இவருக்கு சுமார் 100 அடி நீளமுள்ள வஸ்திரம் சாற்றப்படுகிறது. 3வது பிராகாரமான இந்த குலசேகரன் திருச்சுற்றில் கம்பத்தடி ஆஞ்சநேயர் சந்நிதி, திருமடை பள்ளி, ஊஞ்சல் மண்டபம் ஆகியவை உள்ளன. பலிபீடத்தையும் ஓங்கி உயர்ந்த கொடிமரத்தையும் வணங்குவோம். முற்காலங்களில் நேரம் பார்ப்பதற்காக 2ஆம் சுற்றில் ஒரு நீர்க்கடிகாரம் வைக்கப்பட்டு இருந்தது. அதனால் இந்த பிராகார நுழைவாயிலுக்கு நாழிகை கேட்டான் வாசல் என்று பெயர். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ராஜமகேந்திரன் திருச்சுற்றில் அமைந்துள்ள பெரிய திருமண்டபமாகிய சந்தன மண்டபத்தில் துவார பாலகரை கடந்து உள்ளே சென்றால் மூலவர் பெரிய பெருமாளின் தரிசனம் கிடைக்கிறது. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் என குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலின் உற்சவ மூர்த்தி நம்பெருமாள் என்று போற்றப்படுகிறார். திருவரங்க செல்வன் திருவணுக்கண் திருவாசலை தாண்டி விஜயரங்க சொக்கநாதர் ரூபங்களை கடாட்சம் செய்தபடியே மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து ஏகமூர்த்தியாய் காட்சி தருகிறார். சித்திரை ரேவதியில் ஆவிர்பவித்து பிரமனாலும் அயோத்தி அரசர்களாலும் ஸ்ரீராமபிரானாலும் பூஜிக்கப்பட்டவர் இந்த ஸ்ரீரங்கன். மனோரஞ்சித பச்சை வண்ண பட்டுடுத்தி வைஜயந்தி மாலை சூடி செங்கோலுடைய திருவரங்க செல்வனாக அலங்கார பிரியனாக நாள்தோள் அழகனாக திவ்ய சேவை தந்து அபயம் அளிக்கிறார். ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலில் பாஞ்சராத்திர ஆகம பாரமேஸ்வர சம்ஹிதையின்படி வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. விபீஷணருக்கு ரங்கநாதன் அருளிச் செய்த வார்த்தைகள் ரங்க கீதை என்று போற்றப்படுகின்றன. ஸ்ரீரங்கத்தில் உபய நாச்சியார் இருவரும் அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பது வேறெங்கும் காண முடியாத ஒரு அபூர்வ தரிசனம் ஆகும். திசை விளக்காய் நிற்கும் திருவரங்கத்தை தொழுது பூலோக வைகுண்ட வாழ்வு பெறுவோம். லக்ஷ்மி சரணலாக்ஷாங்க சாக்ஷாத் ஸ்ரீவத்ஸ வக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம் ஸ்ரீரங்கேசாய மங்களம்.